இன்றைக்கி ஒரு சின்ன டாபிக் என்ன அப்படின்னா, இன்பம் தரும் இறப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. அது என்ன இன்பம் தரும் இறப்பு அப்படின்னா, நம்மளுடைய மரணம் வந்துட்டு சுவையானதாகவும் அது ஒரு வருத்தத்திற்குரிய செயலாகவும் இல்லாமல், அடுத்த பிறப்பு இல்லாமல் நம்மளை நிம்மதியாக நம்ம எப்படி கடந்து போகிறது, நம்மளுடைய அந்த மரணத்தின் போது நம்ம ஒரு கில்ட் இல்லாமல் எப்படி அதை இனிமையாக்குறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர், அதை பற்றி புரிதல் வந்துருச்சுனாலே நம்ம அதை எப்படி கையாளலாம், இல்லை நம்ம கூட சார்ந்தவங்க யாராவது அப்படி போனாலும் நம்ம அதிலேருந்து ஒரீஸ் இல்லாமல் அதனுடைய தாக்கத்திலேருந்து வெளிவராமல் இருக்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இதுதான். ஸோ நம்மளுடைய மரணம் இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்கால இப்போ இருக்கக்கூடிய இந்த நினைவுகளை இனிமையான நினைவுகளாக மாற்றிக்கிட்டே வரணும். இந்த செகண்ட், இந்த நாள் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால் ஆகப்பட்டது எதுவும் கிடையாது. பட் நம்மளுடைய அந்த கன்சிஸ்டன்சி, ஒரு முயற்சிங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம வந்துட்டு ஒரு வீடை சுத்தமாக்கிக்கிறது, நல்ல ஒலி எழுப்பிக்கிறது, நல்ல பாட்டு கேட்குறது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்மளோட வீடை வச்சுக்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி பார்க்குறது, நம்மளை நம்ம ரொம்ப ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தானே மக்கள் தவறிட்டு சந்தோஷம் எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குதுன்னு வெளியில் தேடி தேடி, இல்லை எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோன்னே தெரியாமல், ஏன் பணம் சம்பாதிக்கிறோன்னே தெரியும். ஆக மரணத்துடைய அந்த எண்டு வந்துட்டு இனிமையாகணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் நம்மளுடைய ஒரு மொமெண்ட், ஒரு நாளையும் இனிமையானது நாளாக மாற்றிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஃபார்முலா 1. ஸோ மனிதர்களை இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் இதுவாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துட்டு பிள்ளைங்க மேலே கவனம் இருக்காது, குடும்பத்து மேலே கவனம் இருக்காது, தொழில் நல்லா வளர்ந்துடும், ஆனால் குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அவருடைய மரணம் இனிமையாக இருக்குமா? சரி, குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருந்துடுறாப்புல, ரொம்ப பாசமாக இருந்துடுறாரு, இல்லை தொழிலில் கவனம் இல்லை, நிறைய பணம் சம்பாதிக்கலை, சொத்து சேர்க்கலை, இப்போ என்ன ஆகிடும்? குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், இல்லானை இல்லாலும் வேண்டாம் இல்லையா? அப்போ பொருள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் வெறும் அன்பை மட்டும் ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கும் மரணம் என்ன ஆகிடும்? ஐயோ, பிள்ளைங்களை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போகிறோமே. அன்பு பாசம் கொடுத்து வளர்த்த இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது தேவையானதை சேர்த்து வைக்காமல் விட்டுட்டு போகிறோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி வரும். அப்போது நான் இந்த 2 வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் ஆகணும், அதே சமயம் நிம்மதியை தொலைக்காமல் இருக்கணும். அப்போது இந்த 2 இதுக்கும் நடுவில் ட்ராக் எப்படி இது பண்ணுறது? மனசுக்கும் புத்திக்கும். பொருள் வாழ்க்கைங்கிறது புத்தி சம்மந்தப்பட்டது, அதை வச்சு தான் நிறைய பொருள் சம்பாதிக்க முடியும் புத்தியை வச்சு. அன்பு அப்படிங்கிறது அகத்திற்கான பொருள், நம்மளுடைய வீட்டை சார்ந்த விஷயம். இந்த 2ஐயும் பேலன்ஸ்டாக யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுடைய மரணம் இனிமையாக இருக்கும். குடும்பத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு பொருள் வாழ்க்கையும் இழுத்துக்கிட்டு 2 பக்கமும் பேலன்ஸ்டாக போகிறாங்க, அது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, அப்படின்னா அவங்களுடைய மரணம் வந்துட்டு ரொம்ப இனிமையானதாக இருக்கும். ஏன்னா ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த பக்கமும் என்னுடைய கடமைகளை முழுமையடையாக செஞ்சுட்டேன், இந்த சைடும் செஞ்சுட்டேன், இப்படி 2 பக்கமும் செஞ்சால் என் குடும்பத்தில் நல்ல குழந்தைகளை இந்த சமுதாயத்துக்காக விட்டுட்டு போகிறேன், என்னுடைய இந்த தொழில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கு, நிறைவடைஞ்சு போகும்போது அவருடைய இறப்பு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி முயற்சி பண்ணாதவங்களுடைய மரணம் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். பணத்தை மட்டுமே தேடி ஓடினா கடைசியில் இவங்கெல்லாம் பசங்கள்லாம் விட்டுட்டு ஃபாரின் போயிடுவாங்க, இங்கே எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப சிரமம். தன்னுடைய இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, இயற்கையோடைய புரிதல் வந்துருச்சு அப்படின்னா மரணம் இனிமையானதாக இருக்கும். ஒரு மாம்பழம் ஒரு மரத்துலேருந்து பட்டு போய் கீழே விழுந்து போகுது அப்படின்னா நிறைய மாம்பழம் அடுத்து க்ரோத் இருக்கும். எல்லா மாம்பழமும் சேர்ந்து ஒப்பாரி வைக்குதா? ஐயோ மாம்பழம் போயிடுச்சு. இயற்கையோட தன்மை அவ்வளோதான், அடுத்த பர்த்துக்கு அது ரெடியாகி போயிடுச்சு, அடுத்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸில் அது வளரதான் போகுது. தென்னை மரம், என்ன இயற்கையோட ஏதாவது ஒரு பொருள், மரணிக்காத ஏதாவது ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு கொண்டு சொல்கிறோம், அழிவில்லாதது அன்புன்னு சொல்கிறோம். அன்புடைய டேர்ம்ஸே மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்க மேலே வைக்கிற பாசம், அன்பு ஒவ்வொரு இடத்துல முடிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இறைவன் நம்ம மேலே வைக்கக்கூடிய அன்புக்கு முடிவே கிடையாது. அவன் எல்லாத்து மேலேயும் இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம அவன் பால் செய்கிறோமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம எப்போ இறைவன் பால் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ நமக்கு இந்த மரணமானது ஒரு கடினமானதாக இருக்காது.
சரிங்களா? அப்போ ஒவ்வொரு செகண்ட் வாழ்க்கையுடைய ஒரு நாளையும் நான் இறைவனுக்காகவும் எனக்காகவும் சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்காகவும் இயற்கையோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது என்னுடைய எண்ட் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிடும். ஒவ்வொரு நாளையும் நான் என் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து அனுபவிக்க முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு அழகான ட்ரெக்கிங் போகலாம், ஒரு அழகான வாய்க்காலில் இல்லை ஒரு ஆற்றுல கடலில் போய் நீச்சல் அடித்து உங்கள் சந்தோஷத்தை நல்ல நினைவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வீட்லேயே அடைஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியாத அதிசயமான கோயில்கள், இல்லை என்னுடைய ரொம்ப நாள் கழித்து போய் ஒரு நண்பரை போய் பார்க்குறது, அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ யாரோ ஒருத்தர் போய் ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் போய் பார்க்குறது, பார்க்க முடியாத விஷயங்கள், இமயமலைக்கு போய் ஒரு தடவை பார்க்குறது, வேறு வெளிநாடுகளுக்கு போய் அந்த இடங்கள் எல்லாம் பார்க்குறது, இப்படி உலகத்துடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பு, ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அதை போய் நான் ரசிக்கிறது மூலமாக நான் என் வாழ்க்கையில் நிறைவடைஞ்சிடும். என்னடா நம்ம வாழ்ந்தோம், கடைசியில் இப்படி திங்க் பண்ணக்கூடாதுல்ல. என்னடா நம்ம வாழ்ந்தோம், ஒரு இதோ தாஜ்மஹால் போய் பார்க்கல, தஞ்சாவூர் பெரிய கோயிலை போய் பார்த்தது இல்லையா அத்தனை நாள், எதுக்கு நம்ம அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட மனசில் அந்த ஏக்கத்தோடு எவன் ஒருத்தன் கடைசி தருணத்தில் இருக்கானோ அவனுக்கு அடுத்த பிறவிங்கிறது இருக்குது. தான் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட கிடையாது. விருப்பம் வேறு, ஆசை வேறு. தேவையின் பொருட்டு ஏற்படக்கூடியது விருப்பம், ஒரு பொருளின் தூண்டுதலால் ஏற்படக்கூடியது ஆசை. என்னுடைய தேவையின் பொருட்டு என்னுடைய மன ஏக்கம், இந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணும், எனக்கு அது ஒரு நிறைவேறாத தேவையாக இருக்குது, நான் போய் பார்க்கணுன்னா அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நிறைவடைஞ்சிடுவீங்க. அப்படி உங்களுக்கு உள்ளேருந்து தோணக்கூடிய உங்களுடைய தேவை விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். அது நிறைவேற நீங்கள் என்ன ஆகிட்டே இருப்பீங்க, நிறைவடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பாடு, தூக்கம், குடும்பம், பொருள், அருள், ப்ளஸ் உலகத்தை சுற்றி பார்க்குறது, இல்லை காமம், கோபம், எல்லாத்துலேயுமே ஒரு எண்டை பார்த்துட்டே வர்றீங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் மனோ ரீதியாக நிறைவடைஞ்சிக்கிட்டே வர்றோம். கடைசியில் அந்த மனுஷன் என்ன ஆகிடுவார், ஜீரோ ஆகி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் இறைவா நன்றிங்கும் போது அவன் மனசில் அந்த மரணம் இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமா? எந்த இடத்தையும் பார்க்கல, எந்த நல்ல சாப்பாடும் சாப்பிடல, உடம்புல தொட்டதுக்கெல்லாம் 25 வருஷமும் வியாதி, இல்லை குடும்பத்தில் நல்ல உறவு கிடையாது, இல்லை மகன் அவங்கக்கிட்ட நல்ல உறவு கிடையாது, நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, இல்லை வெறும் பணத்தை மட்டுமே தேடி ஓடிட்டேன், இல்லை பணத்தை தேடாமல் இதெல்லாம் மட்டுமே பார்த்துட்டேன். இப்படி ரெண்டாம் கட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய கடைசியில் எப்படி இருக்கும்? ஊரை அடித்து உலையில் போட்டு சம்பாரிச்சிட்டான். மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்று ஒருத்தன் சம்பாரித்து நிறைய பொருள் ஈட்டிட்டான், குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டான். கடைசியில் அவனுடைய குற்ற உணர்வு வருமா வராதா? அவனுடைய மரணம். அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மரணத்தை கூட நம்மளால் அழகாக டிசைன் பண்ணிக்க முடியும் தானே. அழகாக ஒவ்வொரு நினைவுகளையும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம்மளே உருவாக்கிக்கிட்டேன். இப்போ நான் போய் திடீர்னு இப்போ கனடாவில் போய் ஒரு அழகான இடத்த பார்க்கணும், இன்றைக்கி உடனே நிறைவேறாது. மனசுக்குள்ளே அந்த தேவையை விதைச்சிட்டிங்கன்னா எப்படியாவது ஒன்று நிறைவேறும். சரி, ஆனால் அதுக்காக நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை நம்மளால் சந்தோஷமாக மாற்றிக்க முடியும் தானே. நம்மளே போய் சிரித்து பேசுகிறது, மக்களை பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளே வாழ்த்துறது, நன்றி உணர்வு, சாப்பிடும்போது நன்றி உணர்வு, தண்ணி குடிக்கும்போது நன்றி உணர்வு, மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி உணர்வு, தூங்கும்போது நன்றி உணர்வு, இல்லை என் வீட்டில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஒரு நன்றி உணர்ச்சி. அதை நீங்கள் வார்த்தையாலேயோ உள்ளது உங்கள் கண்களாலேயோ நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனோ ரீதியாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்தாலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையாக மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய மேஜிக் அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான சந்தோஷமான மனோநிலையில் கொண்டாட்டமாக வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய எண்டில் வந்துட்டு ஒரு காஞ்ச வெத்து படகு மாதிரி சாதாரணமாக தன்னுடைய இறப்பை ஜெயிச்சிடலாம். இது இல்லை அப்படின்னா அவங்க வலி வேதனையை அனுபவித்து, மனிதனுக்கு மட்டும்தான் மரணம் ரொம்ப கொடூரமானதாக விதைக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த விலங்குகளுக்கும் மரணம்ங்கிறது ஒரு கொடிய விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப கொடுமையானது மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவனுடைய அந்த கர்ம வினை. புரியுதுங்களா? அதனால் எப்பயுமே சொல்கிறேன், ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு அப்படின்னு பொய்யான வார்த்தையை ஆட் பண்ணிட்டான் ஒரு பைத்தியக்காரன். காரியத்தில் கண்வையிடா தாண்டவ கோனேன்னு சொல்லுவாங்க. காசுங்கிறது கிடையாது.
காரியம்னா நீ செய்யக்கூடிய செயல்கள், கர்மா. காரியம்னா என்ன? செயல் தானே. உன்னுடைய செயல்களை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே மரணம் என்பது இன்பமாக இருக்கும். அதுதான் அந்த வார்த்தை டேர்ம். சரிங்களா? அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதையும் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பயிற்சியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மரணம் சம்மந்தப்பட்டது. சார் மரணத்துக்கு அப்புறம் அடுத்த நரக சொர்க்கம் இருக்கா? மறுமை அப்படிங்கிறது இஸ்லாமில் சொல்கிறாங்க, இதுலேயும் சொல்கிறாங்க. எதுங்க? அதுதான் நான் இந்த வகுப்பில் சொன்னதே என்னென்னா, பிறப்பு அடுத்த பிறப்புன்னு ஒருத்தனுக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எவன் ஒருத்தன் நிறைவடையாமல் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இறந்து போகிறான்னா அவனுக்கு அடுத்த பர்த். செகண்ட் ஆப்ஷன், எவன் ஒருத்தன் கடவுளுடைய பாதத்தை பற்றலையோ, கடவுளை புரிஞ்சிக்கலையோ, கடவுளோட உறவாடலையோ அவனுக்கு அடுத்த பர்த் உண்டு. அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார். மிகப்பெரிய ஃபார்முலா. சரிங்களா? அது மாதிரி கர்ம மூட்டைகளை முதுகில் சுமந்துக்கிட்டு இருக்கவனுக்கு அடுத்த பர்த் இருக்கும். இந்த ரெண்டும் செஞ்சும் கூட சிலவங்களுக்கு அடுத்த பர்த் கிடைக்கும். என்னென்னா கர்மா மூட்டை, பாவ மூட்டையை அவங்க பெற்றவங்களோ இல்லை அவனோ செஞ்ச பாவத்தை முதுகில் சுமந்துக்கிட்டு இருப்பான். அதையும் கழுவி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அந்த கழுவி எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு, என்னத்தை ஊற்றி கழுவுறது? எதையாவது அப்போ அன்பு, சர்வீஸு, எதையாவது ஒரு டூல் எடுத்து இந்த ரூமை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், தொடச்சி இதை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கர்மா மூட்டைங்கிறது வெளியில் போயிடும். அதை நான் சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை தூக்கி போட்டேன், இறைவன் பாதத்தை பற்றிட்டேன், எல்லாத்துலேயும் நிறைவடைஞ்சிட்டேன். நான் என்ன ஆகிடுவேன்? என் உடம்பே எனக்கு மறைஞ்சு போயிடும், என்னுடைய மனசும் அழிஞ்சு போயிடும், என்னுடைய பதிவுகள், இந்த சமுதாயம் எனக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்குள்ளேருந்து வெளியில் போயிடும். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்ட ஒரு டப்பாவில் இருந்த காற்று மாதிரி என்ன ஆகிடும்? மெர்ஜ் ஆகிடும். இது பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. என்னது? மரணமில்லா பெருவாழ்வுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம்னே கிடையாது, அவன் மெர்ஜ் ஆகிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அந்த வார்த்தையை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் சாவே இல்லாமல் அப்படியே நீங்கள் உயிரோடு இருக்கிற மாதிரியான கலை நாங்கள் சொல்லித்தரோம், வாங்க இவ்வளோ பைசா கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் உண்மை. கடைசி ஃபார்முலா, சத்தியத்தை உணர்ந்துட்டான் ஒருத்தன், உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டான்னாலும் அவனுக்கு டெத்து பற்றின பயமோ அல்லது அவனுடைய ஒரு குற்ற உணர்ச்சியோடு நம்ம இறந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இந்த இன்பத்தின் இறப்பு அப்படின்னு நம்ம இந்த டாப்பிக்கில் இதோட நிறைவு செய்கிறோம். இல்லை ஏதாவது டவுட் இல்லை?